ஓகே, இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா இஃப் எல்ஸ் இஃப்க்கு ஈக்குவலண்ட்னு சொல்லலாம். இஃப் கண்டிஷன் 1ஆக இருந்தால் ஒரு வேலையை பண்ணுறோம், எல்ஸ் இஃப் கண்டிஷன் 2ஆக இருந்தால் ஒரு வேலையை பண்ணுறோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா. கடைசியாக எல்ஸ் வருது. இந்த எல்ஸ் பார்ட்டாக இருந்தால் இதை பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ஏன் இஃப்பும் எல்ஸ் இஃப்பும் திரும்ப திரும்ப எழுதணும் அப்படின்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விட்ச் கண்டிஷன் வேரியபிள். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் அப்படின்றது நம்மளுடைய கண்டிஷனல் வேரியபிள். இது ஓப்பன் ஆகுது. கேஸ் 1 இருந்தா என்ன பண்ணணும், அது தென் பிரேக். கேஸ் 2ஆக இருந்தால் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பிரேக். இந்த மாதிரி கோடிங் எழுதுறது தான் ஸ்விட்ச் கேஸ். ஸோ கடைசியா எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறத டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டால டிஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம போட்ட ப்ரோக்ராமு calculate சேல்ஸ் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணோம், கிரேட் வந்து 1ஆக இருந்தால் 10%, சாரி பேசிக் சேல் ப்ரைஸே. 2ஆக இருந்தால் பேசிக் சேல் ப்ரைஸ் ப்ளஸ் 10%. 3ஆக இருந்தால் பேசிக் சேல் ப்ரைஸ் ப்ளஸ் 12.5%. அப்படி இல்லைன்னா எபவ் 3ஆக இருந்தால் பேசிக் சேல் ப்ரைஸ் ப்ளஸ் 15% போட்டோம். இதை ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைல், நியூ கிளாஸ், சேல்ஸ் பிரைஸ் யூசிங் ஸ்விட்ச் கேஸ். இதுவும் பப்ளிக் போட்டுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். declare required variables. நான் காப்பி பண்ணி கூட அப்படியே போடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாகும். அதுக்காக நான் வந்து மறுபடியும் டைப் அடிக்கிறேன். டபுள் பேசிக் சேல் பிரைஸ் கமா சேல் பிரைஸ் int grade, get inputs, system.out.printf, enter basic sales price. Scanner in equals new scanner of system.in. Basic sale price equals in dot next double. Okay, then system.out.print, enter grade of the product. So grade equals in dot next int. Okay, இப்போ calculate பண்ணணும். switch grade, கிரேடை பேஸ் பண்ணி தானே நான் கண்டிஷன் போட போகிறேன், அதனால் கிரேட் போட்டுக்கிறேன். கேஸ் 1 இருந்ததுன்னா சேல் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் பேசிக் சேல் ப்ரைஸ். கம்பல்சரியாக பிரேக் போடணும், அதுதான் இங்கே முக்கியம். கேஸ் 2ஆக இருந்ததுன்னா சேல் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் பேசிக் சேல் ப்ரைஸ் ப்ளஸ் 0.1 ஆஃப் பேசிக் சேல் ப்ரைஸ், பிரேக். கேஸ் 3ஆக இருந்தால் சேல் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் பேசிக். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா கிரேட் ஈக்குவல்ஸ் 1 இருந்தால் இந்த லைன் ரன் பண்ணு, கிரேட் ஈக்குவல்ஸ் 2 இருந்தால் இதை ரன் பண்ணு, கிரேட் ஈக்குவல்ஸ் 3ஆக இருந்தால் இதை ரன் பண்ணுன்னு அர்த்தம். ப்ளஸ் 0.125 இன்ட்டு பேசிக் சேல் ப்ரைஸ். பிரேக் பண்ணுறோம். டிஃபால்ட்
இது எதுவுமே வரலன்னா sale price equals basic sale price plus 0.15% of okay 15% of sale price அவ்வளவுதான். once இது முடிஞ்சதுன்னா system.out.print sales price is percentage 0.2 f sale price. ஓகே, இது ரன் பண்றோம். பேசிக் சேல் ப்ரைஸ் 750, கிரேட் 1 750 வருது. மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன், அதே ரேட்டு தான், பட் கிரேடு வந்து 2 இருக்கு, 825 வந்துருச்சு. எகெயின் ரன் பண்ணுறேன், 750 ருபீஸ் கிரேடு இஸ் 3, அப்போ 843 வந்துருச்சு. எகெயின் ரன் பண்ணுறேன், 750 4ன்னு கொடுக்குறேன், அப்போ 862 வருது. இப்போது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணா இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். 715 கொடுத்துட்டு கிரேட் 5 நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கிரேட் இங்கே வந்துருச்சு. ஸோ கிரேட் 5 இருக்குது. இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ டைரெக்டாக இங்கே வந்துருச்சு. இதுதான் இதனுடைய சுவிட்ச் கேஸினுடைய அட்வான்டேஜ். டைரெக்டாக ஒவ்வொன்றா கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அந்த இடத்துல டிசைட் பண்ணிவிட்டு எங்கே ரன் பண்ணுமோ அந்த லைனை இம்மீடியட்டாக ரன் பண்ணிவிட்டு நமக்கு கோடிங் ரன் பண்ணுது. ஸோ 862.50 வந்துருச்சு. இது புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த சுவிட்ச் கேஸில் ஏன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி, எதுக்காக கம்பல்சரி அப்படின்னு வச்சாங்க? ஸோ சுவிட்ச் கேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுது, டிஃபால்ட் எதுக்குன்னு தெரிஞ்சுது, பிரேக் எதுக்குன்னு தெரிஞ்சுது. இந்த பிரேக் ஏன் வந்து கம்பல்சரியாக போடணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கேஸ் வச்சுக்கோங்க. கிரேட் 1 and 2 இருந்தால் 0% இன்க்ரீஸ் இன் பேசிக் சேல் ப்ரைஸ் ஆர் பேசிக் சேல் ப்ரைஸ். 3 and 4 ஆக இருந்தால் பேசிக் சேல் ப்ரைஸ் பிளஸ் 0.1 இன்டு பேசிக் சேல் ப்ரைஸ். above 4 ஆக இருந்தால் பேசிக் சேல் ப்ரைஸ் பிளஸ் 15% ஆஃப் பேசிக் சேல் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸை நம்ம எப்படி கோடிங் பண்ணுவோம்? ஸோ அதுக்கு இந்த கோடிங்கை நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே என்ன பண்ணலாம், கேஸ் 2 கேஸ் 1 இருந்தாலும் சரி, கேஸ் 2 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணு. கேஸ் 3 ஆக இருந்தாலும் சரி, கேஸ் 4 இருந்தாலும் சரி, எனக்கு 10% கால்குலேட் பண்ணு. அப்படி இல்லைன்னா 15% பண்ணு. அதனால தான் இந்த பிரேக். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒரு கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கண்டிஷனையும் செக் பண்ணும். அது ஓகேனா அங்கேயும் வரும். ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள், 3, 4ன்னு கொடுத்ததுனால இது ஓகேனாலும் இங்கே வரும், இது ஓகேனாலும் இங்கே வரும். அப்போ இதுக்கு கீழே இன்னொரு கேஸ் இருந்தாலும் அங்கே போகும். அதுக்கு அங்கே போகக்கூடாது, இதோட என்னுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா பிரேக் போடுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த முடிச்சுட்டு இதுக்கு மேலே கேஸ் 3, 4ல் ரன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கும் போது நான் பிரேக் போட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அதுக்கு தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் இருக்குது, ரன் பண்ணுறேன். நான் 750 ரூபா கொடுக்குறேன். 2ன்றது கிரேடுன்னு கொடுக்குறேன். ஓகே, 750 கிரேடு 2. ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், டைரெக்டாக இந்த கிரேடு 2 கண்டுபிடிச்சி இந்த பிளாக்குக்கு வந்துட்டு ரன் பண்ணுது. இப்போ பிரேக்கை பார்த்த உடனே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அப்படி இல்லைன்னா அடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஏன்னா இதனுடைய டிசைன் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி எங்கெல்லாம் ஓகே ஆகுதோ அதெல்லாம் ரன் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்ச் கேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு முறை ரன் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, மல்டிபிள் டைம்ஸ் இஃப் அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல்ஸ் 1 இருந்தால், எல்ஸ் இஃப் இந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் இதுவாக இருந்தால் அப்படின்னு திரும்ப பண்ணின வேலையவே திரும்ப பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு முறை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம். தேங்க்யூ.